بسم الله الرحمن الرحيم. அந்த நிலையில ஏழடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிலையிலே நீங்க தான் பார்த்துருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், இந்த வாசகத்தை நல்லா பாருங்க. சட்டத்தை நான் சொல்லல, அவனுடைய அயோக்கியத்தை வந்து முழுவதுச்சு காட்டிட்டு இருக்கிறேன். அங்க நல்லா படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்ல வந்தா நல்ல அந்த வாசகத்தை பாருங்க. எந்த கடைசி அந்த அண்டர்லைன் பண்ணியிருந்த பாருங்க, சிவப்பு. அந்த சிவப்பு போட நீங்க என்ன எழுதிக்கிறார் அப்படிங்கிறத நல்லா பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை தெரியுது. அவங்களுக்கு தெரியல, எல்லாத்துக்கும் சிவப்புரை போட்டு விளங்குதா பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அவர்கள் முஸ்லிம்கள் திருமண உறவை வைக்கிறார்கள், வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? இதுல ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க, இப்படிதான் எழுதிருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. ஒப்புதல் செஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க எழுதிருக்கீங்களே, வைத்துக் கொள்ளலாம் எழுதிருக்கீங்களே, இது சரியான இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, கொள்கை சகோதரர்கள் எல்லாம் கையில புக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்டமான நம்பிக்கை உடையவர்கள் இந்த பக்கத்தை எடுக்க சொல்ற. அந்த பக்கத்துல பாருங்க, நான் என்ன எழுதிருக்கிறேன் பாருங்க. வைத்துக் கொள்ளலாம் எழுதிருக்கிறேன்னா கூட்டு சொன்னா சொல்றாரு. நான் படிக்க பாருங்க அப்படின்னு படிச்சு காட்டுறேன். அதைத்தான் நான் போட்டேன். அதை வீடியோவும் பண்றாங்க. மடத்தனம், அதை பின்னாடி வச்ச மடத்தனம் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இது கூட அவங்களுக்கு தெரியல, வீடியோவும் பண்றாங்க. அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதா தான் என்ன செய்யறாருன்னா, அதற்கு வாசிக்கிறார். அவர்கள் முஸ்லிம்கள் திருமண உறவை வைக்கிறார்கள், சாதி அடிப்படையில் வைத்துக் கொள்ளலாம் கூட்டார். நான் சட்டத்தை இங்க சொல்ல வரல, அவங்க செய்யற அயோக்கியத்தை வந்து சொல்லணும். அதுதான் இந்த வீடியோல போட்டு காட்டுங்க. அவங்க எடுத்த வீடியோ திரும்ப போட்டு காட்டுன்னு சொன்னா காட்டுவேன். அந்த சூழ்நிலை மட்டும் போட்டு காட்டு. எப்படி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்றாருங்கிறது தான் நான் காட்ட வரேன். இது எவ்வளவு மடத்தனம், எல்லாரும் அந்த இடத்தை எடுத்து சொல்றேன். அந்த தவறை உணர்வது ஒரு மனிதன்தான் உலகத்திற்கு இருக்க முடியும் என்று ஏற்றுக்கொண்டால், அவர் எந்த சாதியை பிறந்திருந்தாலும், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர்களும் முஸ்லிம்கள் திருமணம் உழைக்கிறார்கள். இந்த அயோக்கியத்தனத்துக்கு நான் இதை போட்டு காட்டுறேன். இவர்களுக்கு இவங்க முன்னோடியா வேண்ட ஆதாரம் இருக்கு, கொஞ்சம் எடுத்துங்க. அடுத்ததாக கடைசியா நம்ம சொல்றோம், அது என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்குள்ளே விளங்கல. அவருக்கு சொல்லிதான் இருக்கும், எடுத்துக்கூடாம ஒத்துக்கிறோம். சஜிதா இல்லாத, இந்த ருக்குவாயும் இல்லாத, அதெல்லாம் குரான் இல்லைன்னு நான் சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறேன். காலையில் என்ன சொன்னாங்க, எடுத்துக்கூடாம இல்லைன்னு தான் சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, சஜிதா இல்லாத, ருக்குவாயும் இல்லாத குரான், அப்படிப்பட்ட குரான் நான் இல்லை, குரான் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறேன். காலையும் மாலையிலையும் நிலைப்பாடு மாறிவிட்டது. எப்படியெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை மாற்ற போறீங்க. அதுக்கு பிறகு சொல்றாரு, சத்தமிட்டு நல்ல எல்லாத்துக்கும் அல்லாஹ்வின் கிருபையினால் ஆதாரத்தை நிரூபிச்சா. திரும்ப திரும்ப கேட்கிற ஆயத்தை சொல்லி சொல்லி கேட்கிறேன். ஆயத்துக்கு பதில் சொன்னீங்களா? குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று ஆயத்தில் சொன்னீங்க. மட்டும் என்ற அர்த்தத்தை வெளியிட்ட அர்த்தத்தை மட்டும் எடுக்கணும் என்று சொல்லி சில ஆயத்துக்களை சொன்னீங்களே. நான் குர்ஆன் ஹதீஸ்ல எடுத்து சொன்ன இது சொன்ன ஆதாரத்தை, அது குர்ஆன் இந்த ஆயத்து. அப்ப அதை பின்பற்ற வேண்டியது தானே. இஜ்மா கியாஸியை எங்கிருந்து ஆயத்தை கொண்டு வந்தோம்? தௌராத்திலிருந்து பைபிளிலிருந்து அதை கொண்டு வந்தோம், குர்ஆனிலிருந்து தானே கொண்டு வந்தோம். பதில் சொல்ல வேண்டியது தானே. வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, தலை குனிந்து செல்ல வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அகில உலக தௌஹீத் ஜமாஅத்தினர்களே, விலகிக் கொள்ளுங்கள். ஏமாற்றப்படுகிறீர்கள் நீங்கள். உங்களை கண்மூடித்தனமான பின்பற்றுவதற்கு ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அதுக்குரிய உதாரணத்தை தான் இங்க பாத்தீங்க. அவர் எழுந்த நூல் உங்க கையில இருக்குது, அதை எடுங்க என்று சொல்றார். அதை அவர் படிக்கிறார். பல தௌஹீத் வாங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாசகத்தை விட்டுட்டு படிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடை
கடைசியாக பேசினவர் என்னன்னு அவருடைய இந்த 2 நாள் விவாதத்தில் சாரம் சொல்லி சொன்னாங்க. இந்த 2 மாதமாக இந்த 2 நாட்களாக ஆபாசம் வந்து நிரூபிக்கிட்டோம். இவங்க நிரூபிக்க வந்திருக்கிறாங்க இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்பது இல்லை, ஆபாசத்தை நிரூபிக்க வந்திருக்கிறாங்க. மர்மம் புரியுதா? ஐத்தறியில இஜ்மாவை புரிந்து கொள்ளல, கியாசை புரிந்து கொள்ளல, இஜ்மாவை தப்பாக விளங்கிக் கொண்டு கியாசை தப்பாக விளங்கிக் கொண்டு அது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, வெளியிலேயும் எடுக்கப்படக்கூடிய முடிவு இஜ்மாவை சொன்னால் எப்படி சாத்தியமாகும், எல்லா உலகங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்லாம் தவறான யூகங்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருப்பதனால் இஜ்மாவுடைய 10க்கு மேற்பட்ட ஆயத்துகளுக்கு அவர்களால் விடை சொல்ல முடியாம அங்கே மழுப்பிக் கொண்டிருந்ததை பார்த்தீங்க. தெளிவாக பார்த்தீங்க. ஜகாத்தை விஷயம் எவ்வளவு கேலியாக இருக்கிறது, எவ்வளவு கேலியாக சிரிப்பாக இருக்கிறது. நாங்க வட்டியையும் வியாபாரத்தையும் ஒன்றிருந்தோம். நாங்க வட்டியும் வியாபாரத்தையும் ஒன்று சொன்னோம். நீங்களாக பேசுறீங்க, நீங்களாக சொன்னீங்க, தீர்ப்பெடுத்து பாருங்க, நீங்களாக சமப்படுத்தி பேசுறீங்க. நாங்களுக்கு விடுதலை சொன்னோம். நாங்கள் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில பொருள்களை வட்டி இருக்கிறது வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு அப்பாற்பட்ட பொருள்களை வட்டி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்களா? அம்பாரிக்கும் என்பதற்கு நீங்கள் இருக்கிற அர்த்தம் சரியானதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது சரியானதா? அம்பாரிக்கும் என்பதில் நீங்கள் இருக்கிற அர்த்தம் சரியானதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது சரியானதா? குர்ஆன் ஹதீஸை தான் போதிக்கிறது சொல்றோமே, ரசூலுடைய கூட்டை நிறுத்தினீங்களே. ரசூல் எல்லா மலையையும் வட்டி வந்து சொன்னாங்க. ஆயத்துக்கு விளக்கம் எல்லா ஆயத்துக்கும் விளக்கம் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்களோ அந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கமாக எடுக்கணும். புகாரியில் இருக்கிறது, வசூல் இருக்கிறது. வட்டி என்பது இந்த பொருட்களில் தான் இருக்கிறது, வயலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மாறி வட்டி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னல. தங்கத்தில் வட்டி இருக்கிறது, வெள்ளியில் வட்டி இருக்கிறது, கோதுமையில் வட்டி இருக்கிறது. இப்படியாக சில பொருட்களை குறித்து சொல்லிக் கொண்டு போகிறார்கள். உப்பில் வட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லிஹபில் ஹம்மலி புகாரி முஸ்லிம் எழுதுறாங்க. அந்த ஹதீஸுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு மேல போறீங்களா? தப்புறதுக்காக அவங்களுக்கு தெரியும் இந்த பணம் என்பது நோட் என்பது குர்ஆனிலே ஹதீஸிலே வெளிதங்கமாக வரல. அதை சார்ந்து அந்த சார்ந்த காண்பிக்க முடியாது. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது நல்லா தெரியும். அது எடுக்கணும் கியாஸால. அது எடுக்கிறதா கியாஸுக்கு போகணும். குர்ஆன் ஹதீஸ விளக்கத்துக்கு தான் கியாஸ் உதவியாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு மூலாதாரம். அப்படி விளங்கினாக்க சரியான பாதையில போவீங்க. எந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்பதால தப்பி பேசுவோம் அம்பாரிக்கும் என்ற இதுக்குள்ள போய் காலை வச்சு ஆப்பிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே ஒன்று நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு மேலான புதிய ஆதாரங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. கியாஸுக்கு திரும்பியாக பார்க்கல. நாம் எந்த அடிப்படைக்கு மூலாதாரத்துக்கு வந்தோமோ கியாஸுடைய அந்த ஆதாரங்களை அவங்க திரும்பியே பார்க்கல. இதுவரை கியாஸுக்கு வரல. அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு தேவை தப்லீகாரர்கள் என்று சொல்லி கொஞ்சம் ஆவேசப்படுத்தி ஏதாவது பிரச்சனை உருவாக்கணும். என்ன ஆதாரம் ஏதாவது கட்டணும், அந்த உரமா நின்றுவான் அப்படி அந்த கிளிகளை பார்க்கிறது. அல்லது மனிதர்களை சொல்லி ரோஷத்தை உண்டாக்கிடுவோம். நாங்க தெளிவா சொல்லி காட்டவே மனிதர்களை இங்கு பேசுவதே சட்டத்துக்கு விதிக்கும் முரணாக கலைத்திருக்கிறீர்கள். விதியை பச்சையாக சொல்லியிருக்கிறீர்கள். விதியை மூடிய விவாதத்தில் விதியை மூடி இருக்கிறீர்கள். ஏன் இருக்கிறது? இந்த விவாதம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வேண்டும். எங்கே குர்ஆன் இருக்கிறீர்கள்? எங்கே குர்ஆன்? எங்களுக்கு தோன்றான ஆதாரங்களை எடுத்து பேசுகிறார்கள். அங்கு என்ன இருக்கிறது? இவர்களோடு ஆயத்தில் அத்தவிவாவும் எல்லா எப்போது உருக்கி சொல்ற ஆதாரம் வந்துமா? நிதானமாக யோசிங்க. அல்லாஹ் அந்த ஆயத்தில் என்ன சொன்னா? குர்ஆனுடைய வெளிரங்கத்தை எடுத்து நீங்க பின்பற்றுங்க சொன்னா, ஹதீஸுடைய வெளிரங்கத்தை எடுத்து பின்பற்றுங்க சொன்னா, அப்படி சொல்லி இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அங்க ஒரு முடிவெடுத்து வந்திருக்க மாட்டார்களே. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் மார்க்கத்துக்கு நிரப்பமான தேவையான அனைத்தும் இருக்கிறது. அதை நீங்கள் பூர்த்தியாக பெற்றுக் கொள்வதாக இருந்தால் ஒரு இடத்தில் சொல்ற புத்தியை பயன்படுத்துங்க. பார்த்ததும் எல்லாத்தையும் முக்கமா சொல்லி முடிக்கல, எல்லாத்தையும் வெளிவந்த வார்த்தையை சொல்லி முடிக்கல, புரிஞ்சு வச்சிருக்கிறோம். புத்தியை பயன்படுத்துங்க. கியாஸின் மூலமாக எந்த சட்டம் புதிதாக வருகிறோ அந்த சட்டத்துக்குள்ள அந்த ஆதாரத்தை பழைய காலத்திலிருந்து அதற்கு ஒப்பான சட்டத்திலிருந்து எடுத்துக்கோங்க. அதைத்தான் காலையில விவாதங்கள் அணி வச்சுக்கிட்டே இருந்தோம். எத்தனை ஆதாரங்கள் கேட்டோம். புதிய நவீன பிரச்சனைகள் வாயை தொடங்கவே புதிய ஆதாரங்கள் காலையில் நாங்கள் எத்தனை ஆதாரங்கள் முன்வைச்சோம். கியாஸ் இருந்தால் மட்டும்தான் அவைகளை கடை சொல்ல முடியும். வேறு எதுவும் அதை கடை சொல்ல முடியாது. அவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் உங்களுக்கு முன்னால் வச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதாரங்களை பத்தி சொல்லிட்டோம் தகர்த்துட்டோம். என்ன தகர்த்தீங்க? ஒரு உருப்படியாக சொல்ல சொன்னீங்கன்னா தப்பிக்க மாட்டீங்க. பலாயிர வசதியாக எங்கே உள்ள ஆயத்தை கொண்டு எங்கேயும் சொல்லிக்கிறீங்க. ரிபாவுடைய வட்டி சம்பந்தமான ரசூலுக்கு மேலாகவே உங்களுடைய விளக்கத்தை கொடுக்க மாட்டீங்க. சிக்கினீங்க. நீங்க நினைக்கிறீங்க குர்ஆன் ஹதீஸ் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது விளையாடுறாங்கன்னா எவ்வளவு நீங்க விளைவுகளை சொல்லிட்டீங்க. ஆதாரத்துக்காக சொல்லல, ஆதாரத்துக்காக இந்த தௌஹீத் ஜமாத்துடைய முக்கியமானவர்கள் செய்கிற பல கியாஸ்கள் அவர்களுக்கு ஆதாரமே இல்லை. நாங்கள் ஆதாரமாக முன்வைக்கிறது குர்ஆனிலும் சுன்னாவிலும் மட்டும்தான். ஏன் விவாதம் அப்படித்தான் அணியவர்களுக்கு இருக்கு. அதை நாங்கள் மதிக்கிறோம். இவர்களுடைய உதாரணம், இந்த உதாரணத்தை எங்களுக்கு படிப்பினைக்காக முன்வைக்கிறேன். படிப்பினைக்காக வேறு ஆதாரத்திற்காக பேசல, படிப்பினைக்காக முன்வைக்கிறோம். பண்டி என்னாச்சு? பண்டி யாரு? லஹ்முல் ஹிந்தி வெளிநாடுல பண்டிகை பற்றி பெரிய புத்தகம் இருக்குது. அது ஜன்னத் புத்தகத்தில் எழுதினார். இது ஆதாரத்தில் சொல்லல. உங்கள்கிட்ட 14 எருமாக்கங்கள் இருக்கு. என்ன நடந்துச்சு? லஹ்முல் ஹிந்தி குர்ஆனுடைய நேரடி மொழிபெயர்ப்பு பார்த்தா குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பிலே பன்றியின் மாமிசம் தான் இருக்குது. இது ஆதாரத்தில் நான் சொல்லல. நீங்க பதில் சொல்லாமல் தான் நம்ம குற்றம் பண்ணுவோம். இது ஒரு படிப்பு. சரி, அதை விட்டுருவோம். அதை விட்டுருவோம். சரி, உங்களுக்கு அது பயமா இருக்குது, அதை விட்டு போட்டுருவோம். அடுத்த விஷயத்தான் வருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ஒரு விளையாட்டு ஒரு படிப்பையும் உங்களுக்கு எடுத்து பார்க்கிறோம். நாங்க என்ன சொல்லணும்னா நீங்க என்ன செய்யுங்க? தலைப்புக்கு உட்பட்டு பேசுங்க. இந்த நூற்றாண்டு அமைதியாக அப்படிதான் பேச்சுவார்த்தை வரும். என்ன எல்லாம் பேச்சுவார்த்தை வரும். எல்லாம் பாடமாக இருக்கக்கூடாது. நாங்க எடுத்து பேசணும். நியாயத்தை நியாயமாக எடுத்து நடக்கணும். என்ன நாங்க சொல்றோம்? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரங்கள் எது என்பதை நீங்க நிரூபிச்சீங்களா? குர்ஆனை ஈடுபட்டு சொல்லிட்டீங்களே. காலையில சொன்னீங்க குர்ஆன் என்பது ஒளிவரி வேண்டீங்க, மாலையில மாறி போயிட்டீங்க. குர்ஆன் ஒளிவரி சொன்னீங்க, மாலையில மாறி போயிட்டீங்க. முஸ்ஹாப் சொன்னது நாங்க என்ன சொல்லுவோம்? புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் சொல்றது நிலப்பாடு மாறி போச்சு. அப்ப எந்த நிலைமையில மனிதனுடைய கிதாபுல பேசுவோம். அடிப்படை விதிக்கு மாற்றமான பேச்சு விடயங்களை நீங்க செய்யுங்க. அடிப்படை விதிக்கு மாற்றமானது. குர்ஆன் சுன்னாஹ் நீங்க பேசல, குர்ஆனுடைய சஹீஹான ஹதீஸை நீங்க பேசல. நீங்க என்ன பேசுறீங்க? மதுஹப் ஆபாசம் மது இது. நாங்க அடிப்படையை மதிச்சு எடுத்திருக்கிறோம். நாங்க அடிப்படையை மதிச்சு எடுக்கலையா? தாய்மொழி புத்தகத்தை எடுத்து போட்டீங்க. உங்களோட நிலைப்பாடு ஓட்டிக்கிறீங்கள, அதிகமாக தாய்மொழி புத்தகம் வைக்கிறா. நிலைப்பாட்டையும் முடிச்சு போயிட்டீங்க. நிலைப்பாட்டையும் போயிட்டீங்க. ஆவேசப்படுத்துறதுக்காக செய்யுங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தவறான பாதையில் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய தியாகத்தையும் மதிக்காதனா, இதை ஏற்றுக்கொள்ளாதனா, பிழையான கருத்தை அதற்கு புரிந்து கொண்டனா, இஸ்லா தியாகங்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டனா, குர்ஆனில் இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டு விட்டார்கள். குர்ஆனில் இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டு விட்டார்கள். காபாவை முழுமையாக தவிர்த்து விட்டார்கள். சபா
நாங்கள் அந்த பராயினுடைய வசனாவை படித்தோம். அதை அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸுடைய நேரடி ஆதாரத்தை நிரூபித்து வருகின்றார்கள். எத்தனை வாதங்களை அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தோம் அனைத்து வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அன்பிற்கினிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது என்ற தலைப்பில் 2 நாட்கள் மிகவும் அமைதியான முறையில் வாத பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் SLDJ ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைப்பாக, நிலைப்பாடாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரம் வகையாகும். இவ்வகை அல்-குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழியும் மட்டுமே ஆகும். இதை பின்பற்றுவது மட்டுமே நேர்வழி. இவை அல்லாத இஜ்மா, கியாஸ், நபித்தோழர்களின் சொல், செயல், அங்கீகாரத்தை இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஏற்று பின்பற்றுவது வழிகேடாகும். மேலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள மதுரபுகளிலும் தப்சீர்களிலும் சட்ட நூல்களிலேயும் இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. எனவே இவை பின்பற்ற தகுதியற்றவை என்பது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைப்பாக, நிலைப்பாடாக நாம் ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் அமைதியாக உண்மையிலே நம்ம சொல்றது யாரும் இருப்பாங்க, அப்படி நம்ம சொல்றது யாரும் இருப்பாங்க. அப்படியே கடைசி கட்டம் தயவு செஞ்சு அவங்க அங்கே அவங்கதான் பொறுப்பு. எங்க செய்தி யாரும் இருப்பாங்க. அமைதியாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க குழுவினருக்கு பிரச்சனையான தயவுசெய்து அமைதியாக சட்ட இஸ்லாமிய சட்ட அமலாக்க சங்கத்தில் இந்த சார்பில் வந்திருக்கக்கூடிய யாரும் தயவுசெய்து எழுப்பாங்க. நல்ல பொறுப்பாளராக இருந்ததுன்னா எந்திரிக்காம இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. நம்முடைய நிலைப்பாடாக நாம் இப்பொழுது நான் கூறிய அந்த அடிப்படையில் பல மணி நேரங்கள் விவாதிக்கப்பட்டு இந்த தலைப்பில் நாங்கள் விவாதிக்கலாம் என்பதை சட்ட அமலாக்க சங்கத்தினர் கையெழுத்திட்டு அதன் அடிப்படையில்
இங்கே 2 நாட்கள் இந்த 2 நாட்கள் அழகிய முறையில் இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த தளத்தில் என்னென்ன வாதங்களை எடுத்து வைத்தோம், அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லும் என்பதை நான் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு நான் எடுத்துக் கொள்கிறேன். இது புதிய எந்த வாதங்களும் வைக்கக்கூடாது என்பது காரணத்தினால் நாங்கள் என்ன பேசியிருக்கிறோம் என்பதை மற்றும் இந்த அவையிலே நான் உங்களுக்கு சுருக்கமான முறையில் நேரம் குறைவாக இருப்பதனால் நான் சுருக்கமான முறையில் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அது ஆரம்பமாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இஜ்மாவும் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரமாக உள்ளது, இஜ்மாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் இஜ்மா என்று சொன்னவுடனேயே இஜ்மா தொடர்பாக ஏறத்தாழ 29 கேள்விகள் அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறோம். அதில் உதாரணமாக நபித்தோழர்களை மட்டும் ஒன்றுபட்டால் இஜ்மா ஆகுமா, மற்றவர்கள் ஒன்றுபட்டால் இஜ்மா ஆகுமா, ஒன்றுபடுவது என்பது ஒரு சபையிலா, ஒரு தெருவிலா, ஒரு ஊரிலா, ஒரு நாட்டிலா, ஒரு உலகத்திலா, இது யார் தலைமையில் முடிவு செய்ய வேண்டும்? நபியின் காலத்தில் இஜ்மா இருந்ததா, அல்லது நபிக்கு பிறகுதான் இஜ்மா வருமா, அல்லது முற்காலத்தில் இருந்த இஜ்மாவை பிற்காலத்தில் உள்ளவர்கள் மாற்றுவார்களா, மார்க்கத்தில் எந்த விஷயத்தில் இஜ்மா வரும், அல்லது கடமையான ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இஜ்மா வருமா என்று ஏறத்தாழ 29 கேள்விகள் அவர்களிடத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். அந்த 29 கேள்விகள்ல அவர்களுக்குள்ள ஒரே ஒரு காரியம், அவர்களுக்கு இஜ்மா என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அதுவே இத்திபாக்கு முஜ்தஹித் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினர்களுடைய முஜ்தஹிதீன்கள் ஆய்வாளர்கள் ஒன்றுபட்டு முடிவெடுப்பது, இதைத்தான் நாங்கள் இஜ்மா என்று நாங்கள் சொல்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். அப்படி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களில் அதற்குரிய ஆதாரங்கள் என்ன, அதற்குரிய சான்றுகள் என்ன என்று அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டபோது சில குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அந்த குர்ஆனுடைய வசனங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு இவ்வாறு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்களா என்று நாங்கள் கேள்விகளை கேட்டோம். அதுல உதாரணமாக சொன்னார்கள், வாத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் ஒன்றாக சேர்த்து பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த வசனத்தில் நம்ம கேட்டோம், இதுல இந்த உம்மத்தினர்கள் அதுல ஆய்வாளராக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுபட்டு முடிவெடுப்பது என்று எங்கே இந்த கருத்து இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையை பின்பற்றுங்கள் என்றுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கையை அந்த திருமறை குர்ஆனை எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் இங்கே கருத்து இருக்கிறது. இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று இங்கே எங்கே கருத்து இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டோம். அவர்கள் பதில் சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கேட்டுள்ளார்கள், கூட்டும் சைரம் உம்மத்தின் முன்னிலையில் இருந்தால் தாமதம் பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், இந்த உம்மத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நல்லதை ஏவுகிறீர்கள், தீயதை தடுக்கிறீர்கள். இந்த உம்மத்திலேயே சிறந்த சமுதாயம், நல்லதை ஏவுகிறார்கள், தீயதை தடுக்கிறார்கள். நல்லதை ஏவினால் தீயதை தடுக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்து முடிவெடுப்பதுதான் இதனுடைய கருத்து என்று எங்கே இருக்கிறது? இது அல்லாஹ் தஆலா நல்ல மனிதர்கள் நன்மை ஏற வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அதை நீங்கள் சிறந்த சமுதாயம் என்றுதானே சொல்கிறார். இதுல எங்கே இருக்கும் உங்களுடைய கருத்து? நீங்கள் சொன்ன அந்த காரியத்துக்குள்ள வரைவிலக்கணம் இங்கே எங்கே இருக்கிறது என்று கேட்ட மறுபடியை. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொன்னார்கள், வமையின் சாதிக்கு ரசூல முன்பாக மாற்ற பையனவர்கள் உதா பயத்தாபி அதைய சதியில் முடினேன் என்ற இந்த வசனத்தை எடுத்து வைத்தார்கள். இன்னொரு சகோதரர் இதுதான் ரொம்ப பிரதானமான ஒரு சான்று என்று கூட அவர்கள் சொன்னார், மூமின்கள் அல்லாத வழியை நீங்கள் பின்பற்றுவது, அப்படி பின்பற்றினால் நீங்கள் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. அப்ப நாங்கள் கேட்டோம், மூமின்கள் அல்லாத வழி என்றால் மூமின்கள் என்பதிலே இவர்களை மட்டும்தான் குறிக்குமா? என்னை குறிக்காதா? இந்த ஊரில் உள்ளவர்களையும் எல்லா மக்களையும் குறிக்காதா?
நீங்கள் என்ன தாரியம் கொடுக்கிறீர்கள், வரைவிலக்கணம் சொன்னீர்கள். இந்த உண்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்து முடிவெடுப்பதை என்று நீங்கள் சொன்னீர்களே, ஒன்றுபடுவது என்று சொன்னீர்களே, அது இந்த மூவின் எங்கே இருக்கிறது என்று நாம் கேட்டோம். அதற்கு அவர்கள் பதில் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்ததாக والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان என்ற இந்த வசனத்தை எடுத்து காட்டினார்கள். அன்சாரிகளிலேயும் முஹாஜிர்களிலேயும் முந்தி சென்றவர்கள், இந்த முந்தி சென்றவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறாரு. இந்த முந்தி சென்றவர்களை பின்பற்ற வேண்டும், எனவே இஜ்மாவுக்கு ஆதாரம் என்று சொன்னார்கள். அதற்கு நம்ம திருப்பி கேட்டோம், உங்களுடைய கருத்து என்ன? சஹாபாக்கள்ல அன்சாரிகள்ல முந்தி சென்றவர்களை மட்டும்தான் பின்பற்றணுமா? நீங்கள் என்ன காரணம் இஜ்மாவுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள்? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்து முடிவு செய்யணும், ஒன்றுபட வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சஹாபாக்கள் எதில் இருக்கு? அதனால ஆரம்பத்திலே கேட்டோம், இஜ்மாவுக்கு சஹாபாக்கள் இஜ்மா பண்ணுவதா பின்னாடி பண்ணுவதா என்ற கேள்வியை கேட்டோம். இதற்கும் அவர்கள் என்ன செய்யவில்லை, பதிலளிக்கவில்லை. அதற்கடுத்ததாக வத்தபியில் சபீல மன் அனாம், என் பக்கம் யார் திரும்பினார்களோ அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சாங்க. இந்த குர்ஆனுடைய வசனம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு இல்ல, உள்ள படிங்க வேலைன்னு பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சொன்னதுனாங்க. அப்ப நம்ம திருப்பி கேட்டோம், மண் அனாத இளைய சும்மா இளைய மத்தியுக்கும் நம்பியுக்கும் விமாக்கும் தாம்பரும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களா? அவர் மட்டும் திரும்பக்கூடியவர் சொல்வாரா? என் மக்கள் நீங்கள் எல்லாம் திரும்பி வருகிறீர்கள், நீங்க செய்வதையெல்லாம் நான் உணர்த்துவேன் என்று சொல்வாரா என்று நம்ம கேட்டோம். அதன் கடைசி வரையிலையும் அவர்கள் என்ன செய்யவில்லை. அதற்கு கேட்டோம், அதில் கூட இன்னொரு விஷயத்தை சொன்னோம், இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் பிடிக்குங்கிறத மறுக்க முடியல அவங்களால. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இஜ்மா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களா? முதல்ல ரசூலுல்லாஹ் பின்பற்ற எல்லா சமுதாயத்துக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதல்ல என்ன செய்ய பின்பற்றினா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இஜ்மா பண்ண சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதற்கு என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை. நேரம் குறைவாக இருப்பதன் காரணத்தினால் முழுமையாக அவங்களை என்ன பதில் சொல்லும் என்பதை நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சகோதரர்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், இவர்கள் நிறைய வசனங்கள் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னார்களே, இதை அப்படி முன்னால் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சமுதாயத்தில் உள்ள முஜ்தஹிதீன்கள் ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவது என்ற கருத்தை இவர்கள் எடுத்து வைத்த இந்த வசனத்தில் இருந்தால் நீங்களே முடிவு பண்ணும். நம்ம சொன்னது வேணாம், நாங்க சொன்னதை நீங்க பின்பற்ற வேண்டியதில்லை. இவங்க சொன்ன எல்லா வசனத்திலேயும் அப்படி இருக்கிறதா எடுக்க. அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள், வாரிசுரிமை சட்டம் என்ற சில விஷயங்களை வச்சு குர்ஆன் என்றால் என்ன, வாரிசுரிமை என்ன தெரியுமா ஒரு கூத்தாடினாங்க. நம்ம இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம், திசை திரும்பிவிடும் என்பதன் காரணத்தினால் சரி சொல்லுவோம் என்று சொன்னோம். அதுல கடைசியில அவர்களால் பதிலளிக்க முடியல. அது இல்லாமல் ஒத்துக்கொண்டார்கள். இந்த குர்ஆன்ல உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இருந்த அந்த தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன்ல இந்த ஆய்வு என்பது இல்ல, மக்கி என்பது இல்ல, மதனி என்பது இல்ல, அதே மாதிரி சாதி சஜிதா ஹனபி சஜிதா என்பதெல்லாம் இல்லை என்பதை அவர்கள் தெரிந்திருக்கிறாங்க, ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும் என்று விளங்கிடணும். அதுக்கடுத்ததாக நாம நிறைய கேள்விகளை எடுத்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டே இருந்தோம். என்னென்ன விதமான வாதங்கள் அதுல நாம் நீங்கள் சகோதரர்கள் கொஞ்சம் ஆழமாக மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம அவர்கள்ட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூல ஆதாரம் எது என்பதில் நம்ம எதை பேசப் போகிறோம் என்பதை நம்ம தெளிவாக எழுதியிருக்கிறோம். மதுஹபினுடைய ஆபாசங்களையும் நாங்கள் அதில் எடுத்துக் கொள்வோம். ஏற்கனவே ஆபாசம் இருக்கிறதுனால மூலாதாரமாக ஏற்று பின்பற்றக்கூடாது, அதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால் அது நல்ல கருத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கணும். ஆபாசங்களும் அசிங்கங்களும் மூடத்தனங்களும் அது இருக்கிறதுனால அது பின்பற்றுவதற்கு ஏற்ற மூல ஆதாரம் கிடையாது என்பதை எழுதி வச்சிருக்கிறோம். இதை நாங்கள் விஷயங்களை நாங்கள் போடுறோம். நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அது அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பேசிய பிறகு கையெழுத்து போட்டதற்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தில் இருப்பதின் அடிப்படையில் தான் அதுல நிறைய கேள்விகளை கேட்டோம். ஒன்று கூட அவர்களால் என்ன செய்யல, பதில் சொல்ல முடியல. அதுல ரொம்ப அசிங்கமாக ஹஜ்ஜியின் போது ஒரு பெண்மணி கழுதையினுடைய உறுப்பை தன்னுடைய மர்மஸ்தானத்தில் நுழைத்துக் கொண்டால் ஹஜ்ஜி கூடுமா கூடாது.
ஒரு ஆண் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவன் ஒரு ஆணுடன் புரிந்து கொண்டால் அங்கு வந்து ஹஜ்ஜி கூடுமா கூடாதா ஒரு ஆய்வு. அவனுக்கு ஹஜ்ஜி கூடும் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை. நீங்கள் சொன்னீங்க நான் தானே இஜ்மா கியாசிங்களா? அதையே போடுகிற மசலா ஹஜ்ஜுஹா இஜ்மான், இஜ்மா அடிப்படையில் ஹஜ்ஜி முடிந்துவிடும் என்று இருக்கிறது. எந்த இஜ்மாவையும் எடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டோம். ஒப்பந்தத்தில் இருக்கின்ற அடிப்படையில் அந்த வாதத்தை நாம் எடுத்து வைத்தோம், பதில் சொல்லவில்லை. அடுத்ததாக கால்நடைகளுடைய பின்வாரத்தில் நம்ம நுழைத்துக்கிட்டால் அப்பவும் ஹஜ்ஜி முடியாது அப்படின்னு எழுதுகிறாங்க. அடுத்ததாக விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் போய் மாட்டிக்கிட்டோம் சொன்னா அவன் அடுத்தவனுடைய மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி என்று சொல்லிவிட்டால் உடனே என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்று ஒரு அழகான ஆணையை எடுத்து வைத்தார்களே. இதற்கு என்ன பதில் என்று நாம் கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒரு பெண்மணி நோன்பை வைத்துக் கொண்டு தன்னுடைய விரலை தன்னுடைய மர்மங்களுக்கு நுழைத்தால் ஈரப்பட்டால் நோன்பு முடியும், ஈரப்படவில்லையானால் நோன்பு முடியாது என்று ஒரு அசிங்கத்தை நோன்பு வைத்துக் கொண்டு நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளை இப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கிறார்கள். எங்கே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆபாசமான கருத்துக்கள், இதை வைத்தனால நாம் பின்பற்றக்கூடாது என்று சொன்னோம். இந்த இஜ்மாவை இந்த தியாகத்தை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னோம். அதற்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியும். அடுத்தது ரொம்ப மோசமாக ஒரு சிறுமியை அவருடைய மர்ம உறுப்பை சேதப்படுத்தி விட்டார் என்று சொன்னால், சிதைத்து விட்டார் என்றால் அவனுக்கு தண்டனை இல்லை. சிதைக்காமல் உறவு கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்வது ஒரு அழகான இஜ்மா கியாசின் அடிப்படையில் சொன்னார்களே. இந்த ஒரு மோசமான ஒரு ஆபாசமான ஒரு கருத்து உங்களுடைய மதுஹப் குப்பைகளில் இருக்கிறதே. கேள்வி கேட்டோம், ஒன்றுக்கும் அவர்கள் பதில் சொல்லல. அதே மாதிரி ஆண்கள் கண்காணிக்கலாம், அதே மாதிரி பொதுமக்களுக்கு மத்தியில அதை மறைக்க வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் சொன்னார்கள் எதுவாக அப்படி அஞ்சாம் வந்து சொல்லுவான் போவான் அப்படின்னு சொன்னார்கள். திரும்ப அதை எடுத்து எங்களுக்கு விளக்குங்கள் என்று கேட்டோம். கடைசி வரையிலையும் அவர்கள் விளக்கவில்லை. அதே மாதிரி குர்ஆனில் இல்லாத வசனங்களை குர்ஆன் என்று ஓதினார் அப்துல் வஹாப் ஷாரானி என்பவர். அவர் எழுதி அந்த நூலில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அவருடைய இதில் நிறைய சேர்த்துட்டாங்க. அப்ப நம்ம திரும்பி கேட்டோம், அவரை இதில் சேர்த்தார்கள் என்று சொன்னால் எவையெல்லாம் சேர்க்கப்பட்டது, அது என்ன ஆதாரம், அதை பிரித்துட்டு அவர்கள் இருக்கக்கூடியதை காட்டுங்கள் என்று சொன்னோம். அவர்கள் என்ன செய்ய காட்டவில்லை. அதே மாதிரி ஒரு கன்னி பெண்ணை எப்படி நம்ம முடிவு செய்வது, ஒரு கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கன்னி பெண்ணாக கன்னி கழிந்த பெண்ணாக இருந்து எப்படி பார்ப்பது, அதற்கு என்ன செய்தாலும் ஒரு சுவத்தை போய் சிறுநீர் கழித்து விடணும், அதை ஒரு முட்டையை ஊற்றி பார்க்கணும். என்ன ஒரு ஆபாசம் அசைவம் இல்லையா? இப்படி எல்லாம் அம்மாவை என்ற தொண்டில அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதற்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம சொன்னோம். அப்படின்னா அவர் யாருன்னு கேட்டாங்க. அதுதான் பதிலே சொன்னாங்க. இவ்வளவு அசிங்கத்தை சொன்ன அமானியத்தில் எதிர்கா தெரியும் அப்படின்னு சொன்னார்களே தவிர அந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த ஆபாசத்துக்கு என்ன செய்யவில்லை, அவர்கள் பதில் சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக ஒருவருடைய மர்ம உறுப்பை பிடித்தால் நோன்பு முடியுமா முடியாதா என்பதில் தன்னுடைய மர்ம உறுப்பை போய் இன்னொருத்தர் கையில் ஒரு வச்சா அது வச்சாலும் முடியும், தொட்டாலும் முடியும். எவ்வளவு ஆபாசமான ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை, இப்படி ஒரு மோசமான எல்லாம் மதுரப நூல்களில் இருக்கிறது. நீங்க மதுரப நூல்கள் இருக்கக்கூடிய புத்தகத்தில் நீங்கள் படித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், மதுராக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாம் கேட்டோம். அதற்கும் என்ன செய்யல, அவர்கள் பதிலளிக்கிறார். அதை விட மோசமாக என்ன அறிவித்திருந்தாங்க, ஒரு தகர ஒரு ஆண் ஒருத்தர் ரெண்டா பிளந்து, எப்படி நீங்கெல்லாம் ஒரு கற்பனை இப்படி எல்லாம் ஒருத்தர் நினைக்க முடியுமா? அதை வச்சுட்டு வேற சிந்தனை உங்க வக்கிர புத்தியோட அவர் பயன்படுத்தலாம். நம்மளை ரசூல்லா வந்து உயர்வாக நம்ம பேசும்போது நம்முடைய வக்கர புத்தி என்ன, வக்கர புத்தி இல்லாம என்ன ரெண்டாக பிளந்து அதை ஒண்ணு விட்டா என்ன ஒண்ணு முடியுமா, ஒண்ணு விடட்டுனா ஒண்ணு முடியாதா? இவ்வளவு அதிகமான அதுக்கடுத்து இன்னொன்றையும் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மர்ம உறுப்பை இன்னொருடைய மர்ம உறுப்பை உழைத்தார். என்ன எப்படி சாத்தியம்? இதெல்லாம் ஒரு கற்பனை பண்ணுவதா? எதை எழுதணும்? ஒரு மனித மனுக்களாக இருக்கும்போது ஒரு இணையச்சம் நிறைந்த ஒரு ஆளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒரு கண்ணியத்திற்குரிய ஆளுங்கள் என்று போற்றக்கூடியவர்கள், அவங்களுடைய புத்தகத்தில் இப்படி இருந்தால், உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருந்தால் பகிர்ந்து உங்களால் வைக்க முடியுமா? காலை மூட மாட்டார்களா? ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு மோசமான ஒரு கற்பனை இல்லையா? இவ்வளவு மோசம். அதுக்கடுத்து தன்னுடைய தாமிலேயே தன்னுடைய மண்ணுக்கு
அதை தூய்மைப்படுத்துவாரா, எடுத்து பிடிச்சு வச்சுக்குவாரா? அதை பிடிச்சு வச்சு கொண்டு போய் அதை ஊத்திக்குவாரா? ஒரு இந்திரியம் இருந்தாலும் அதை பிடிச்சு வச்சுட்டு ஊத்திக்குவாரா? எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு மோசமான ஒரு கருத்து! இந்த மாதிரி கருத்துக்கள் இந்த மதுவுக்கு நோக்கல் இருக்கு. எல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. பொதுமக்களுக்கு தான் நாங்கள் சொல்றோம். இதைத்தான் பாடம் நடத்துகிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். இந்த மாதிரி கிதாபுகளைத்தான் நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி அசிங்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் மாற்றத்திற்கு ஒரு சட்டத்தை சொல்லக்கூடிய நூலாக இருக்க முடியுமா? அதை நாம் பின்பற்ற முடியுமா? இதை பின்பற்றுவது தன்மை என்று யாராவது ஒருவர் சொல்லுவாரா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சொன்னது இல்லாம இந்த மாதிரி செய்திகள் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கங்களை வைத்துக் கொண்டு அவர் பின்பற்றலாம் என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். அதற்கு அடுத்ததாக இன்னொன்று நான் சொன்னதை நான் சொல்ல மறந்துவிட்டேன். அவர்கள் ஒரு பராய விஷயமாக, வாரிசு விஷயமாக புரியுமா கேட்டாங்க. நம்ம திருப்பி ஒன்று கேட்டோம். நீங்கள் எஜிமாசியாவின் அடிப்படையில் இதை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டோம். ஒன்றும் இல்லை, முடியும். நாங்கள் குரான் வசனத்தில் இருந்து எடுத்து சொன்னோம். எடுத்து சொல்லும் பொழுது இருக்கிறத நம்ம எடுத்து சொல்லும் போது சஹாபாக்களை கேவலப்படுத்துற மாதிரி பேசினாங்க. சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்தை முன்னுதாரணமாக நபித்தோழர் சொன்னதையும் அவர்கள் தான் சொன்னாங்க. அந்த வசனத்தில் இருந்து அந்த சட்டத்தை தான் ஒரு நபித்தோழர் முடிவெடுத்தார் சொன்னாங்க. சொல்லிட்டு இப்ப அதற்கு ஒரு அசிங்கமான ஒரு உதாரணத்தை வரை சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தூதர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்கள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எவ்வளவு தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு அழகான முறையில் வழிகாட்டுகிறது. அதை விட்டுட்டு நாம சொல்லுங்க இமாமியாவின் அடிப்படையில் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தகங்களை பொதுமக்களை பின்பற்றணும். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இவ்வளவு அசிங்கமான திருமறை குர்ஆன் படிக்கிறீங்கல்ல, புகாரி எடுத்து படிக்கிறீங்க, தமிழ்ல வந்துச்சு, சஹீஹ் முஸ்லிம் தமிழ்ல வந்துச்சு, முஸ்னத் அஹ்மத் வந்திருக்கிறது, திருமதி வந்திருக்கிறது, நசாயி வந்திருக்கிறது. நபிமொழி புத்தகங்கள் எவ்வளவு படித்து பாருங்க. நாங்கள் சொன்ன ஏதாவது இதுல ஒரு சின்ன அளவாக வந்திருக்கா? குர்ஆன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள், அவ்வளவு அழகான சட்டங்கள், நபிமொழிகளில் இருக்கக்கூடிய அவ்வளவு அற்புதமான சட்டங்கள், ஒரு உடலுறவு சட்டங்களை சொன்னால் கூட எவ்வளவு அழகாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அப்ப அற்புதமான அழகான இந்த திருமலை குர்ஆனுடைய வசனங்களை விட்டுட்டு அதற்கு அடுத்ததாக திருமலை குர்ஆனுக்கு விளக்குரையாக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை விட்டுவிட்டு இவ்வளவு அசிங்கமான இடத்துக்கு நீங்கள் போக வேண்டுமா? இந்த மாதிரி ஒரு செய்திகளை நீங்கள் பின்பற்ற வேண்டுமா? 2 நாட்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். யார் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் திரும்ப படியுங்கள். அவர்கள் கையெழுத்து போட்டு இருப்பதை திரும்ப பாருங்கள். நான் ஆபாசத்தை நிரூபிப்போம் என்று அங்கேயும் எழுதியிருக்கிறோம், அதில் எழுதியும் இருக்கிறோம். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுங்கள் என்ற அங்கீகாரத்துடன் தான் அதற்கு கையெழுத்தும் போட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவ்வளவு ஆபாசங்களையும் நாங்கள் நீங்க சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த ஆபாசத்துக்கு பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் தனியாக போய் சேருங்கள். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பெருங்கருணையினால் 2 நாள் விவாதம் இன்றைக்கு முடிவுக்கு வரக்கூடிய தருணத்தில் தொகுப்புரை என்ற அடிப்படையில் நாம் இந்த 2 நாட்களின் விவாதத்தில் என்னென்ன விஷயங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தோம், அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை எடுத்து சொன்னோம் என்பதை சுருக்கமாக இந்த தொகுப்புரையில் நான் குறிப்பிடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது நாங்கள் எடுத்து வைத்தது விவாதத்தினுடைய ஆரம்பத்திலே விவாதத்தினுடைய தலைப்பாக நாங்கள் எடுத்தது, எடுத்து இருவரும் கையெழுத்திட்டுக் கொண்டது இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? SNTJ, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாஅத்தினர் குர்ஆன் ஹதீஸ்
இது மட்டுமே நேரடியான அடிப்படை மூலாதாரம் எனவும் நாங்கள் இஸ்லாமிய சட்ட அமலாக்கல் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் குர்ஆன், ஹதீஸ் மற்றும் அதை தழுவிய இஜ்மா, கியாஸ் இந்த நான்கும் எமது மூலாதாரம் என்று வாதிடுவோம் என்ற தலைப்பை ஏற்றுக்கொண்டவுடன் விவாதத்தினுடைய ஆதாரங்கள் குர்ஆன், ஹதீஸை கொண்டு மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும் என்ற விவாத அடிப்படை சட்டத்திற்கு இணங்கி அவர்கள் வேறு நூல்களிலிருந்து ஃபிக்ஹ் கிதாபுகளிலிருந்து தங்களுடைய அந்த ஆதாரம் என்ற பெயரிலே மிகவும் மோசமான முறையிலே சொல்ல போனால் அவர்களுடைய முழு ஆதாரங்களும் அந்த நூலின் சில சட்டங்களை வைத்துக் கொண்டு அதை செக்ஸாக சித்தரித்து இந்த மக்கள் மன்றத்தில் சமர்ப்பித்து இந்த 2 நாட்களாக சிரித்து மகிழ்ந்து கொண்டு இந்த சபையை நிறைவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் எமது ஆதாரங்களாக குர்ஆனுடைய வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான உண்மொழிகளை நாங்கள் எடுத்து வைத்தோம். இஜ்மாஐ சரியான முறையில் அவர்கள் விளங்காமல் இருந்ததினால் இஜ்மாஐ பற்றிய பல கேள்விகளை கேட்டார்கள். விவாதம் என்பது இஜ்மா, கியாஸ் மார்க்க அடிப்படை மூலாதாரமாக அமையுமா என்ற விதத்தில் அமைந்ததால் மார்க்க அடிப்படை மூலாதாரம் தான் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தோம். முதலாவது அவர்களிடத்தில் நாம் கேட்ட கேள்வி, உங்களிடத்தில் குர்ஆன் இருக்கிறதா என்று நாம் கேட்டோம். கிட்டத்தட்ட 3 அமர்வுகள் வரை ஒரு நாள் முழுக்க அவர்கள் தங்களுடைய குர்ஆனை இந்த மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து காட்டவில்லை, காட்ட முடியவில்லை. 4வது அமர்வின் போது இன்றைய காலையில் தான் எங்களுடைய குர்ஆன் என்பது எங்களிடையே இருக்கக்கூடிய இந்த பிரதிகள் அல்ல, எங்களிடத்தில் குர்ஆன் என்பது ஒளிவடிவில் பாதுகாக்கப்பட்ட உள்ளத்தில் இருக்கக்கூடியவைதான் குர்ஆன், இந்த பிரதிகள் குர்ஆன் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய இந்த கொள்கையை வெளியிட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்று மாலையில் நடந்த நிகழ்விலே அவர்களுடைய வாயினாலேயே முன்னுக்கு பின் முரணாக காலையில் இந்த பிரதிகளின் குர்ஆன் இல்லை என்று சொன்னவர்கள் மாலையில் இந்த பிரதி, அதாவது இந்த குறியீடுகள் போடப்படாத பிறகுதான் எமது குர்ஆன் என்பதையும் முரண்பாடான முறையில் ஒத்துக்கொண்டார்கள். இதையும் மக்கள் மன்றத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக அவர்கள் இஜ்மா தேவையில்லை என்பதற்காக வேண்டி சில ஆயாத்துகளை குர்ஆன், ஹதீஸ் மட்டும் போதும் என்று என்று அதனுடைய நேரடி அர்த்தங்கள் மட்டும்தான் நம்முடைய அடிப்படை மூலாதாரமாக அமையும் என்பதற்கு சில வசனங்களையும் சில பொன்மொழிகளையும் எடுத்து உரைத்தார்கள். நாம் அந்த வசனங்களை சொன்னோம். எந்த குர்ஆனில் கடைபிடிக்கிறது என்று சொல்கிறதோ, எந்த குர்ஆனில் கியாஸை வலியுறுத்தப்படுகிறதோ அந்த குர்ஆனில் தான் இஜ்மாவும் கியாஸும் வருகிறது என்று நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இஜ்மாவுடைய வசனங்கள் குர்ஆனிலிருந்து நாம் முன்வைத்தோம். நாம் எடுத்து வைத்த வசனங்களில் முதலாவதாக வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, இதற்கு அவர்கள் கூறிய பதில் குர்ஆனுடைய விளக்கத்தை, குர்ஆனுடைய கருத்தை கடைபிடிப்பதிலே அதை நீங்கள் ஒற்றுமையாக அந்த ஹப்லுல்லாஹை அல்லாஹ்வுடைய கையினை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் குர்ஆனுடைய கருத்து எதை சொல்கிறதோ அது விஷயத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், இதுதான் வலா தஃபர்ரகு என்பதனுடைய அர்த்தம் என்று அவர்கள் சொன்னார்கள். நாம் எடுத்து வைத்தது
குர்ஆன் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி வந்ததை போன்று இஜ்மா என்பது குர்ஆனுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல. எப்படி குர்ஆனிலே குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் விளக்கத்திலே தொழுகை என்று வரும்பொழுது அதன் விளக்கத்திலே எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ இதற்கு நாங்கள் இஜ்மா என்று சொல்கிறோம். இதை அவர்கள் என்ன கருத்தை இந்த ஆயத்திற்கு வைத்தார்களோ அதே கருத்து இஜ்மாவுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதையும் மக்கள் மன்றத்திலே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அதற்கடுத்து குன்தும் கைர உம்மத்தின் உபுரிஜத் லின்னாஸ் என்ற வசனத்தை நாங்கள் எடுத்தோம். வசனத்தை எடுத்து இதன் மூலமாகவும் குர்ஆனிலிருந்து இஜ்மா நிரூபணமாகிறது. அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இந்த நபியுல் அனில் முன்கர் அம்ருல் பில் மஅரூஃப் என்று சொல்லப்படக்கூடிய நல்லதை ஏவுதல் தீயதை விளக்குதல் என்ற ஒரு நல்ல ஒரு தன்மையை சிறப்பு தன்மையை தந்திருக்கிறான். எனவே இந்த சமுதாயத்தினர்கள் எதை நன்மை என்று கருதி எதை ஏவுகிறார்களோ அது நன்மையாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நிரூபிக்கிறோம். அதற்கு சில பதில்களை சொன்னார்கள். அதற்குரிய பதிலையும் நாம் அந்த விவாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக இந்த வசனத்திற்கு இஜ்மா நிரூபணமாகிறது என்பதை சபீலுல் முஃமினீன் என்று சொல்லும் பொழுது அனைத்து முஃமின்களுடைய பாதைகளை விட்டு விலகிச் செல்வது குர்ஆனில் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் எடுத்து வைத்தோம். உடன் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்கள் என்றால் யார்? முஜ்தஹிதுகளுக்குத்தானே முஃமின்கள் என்று சொல்வார்களா? நீங்களெல்லாம் முஃமின்கள் இல்லையா என்று இதற்கு பதில் சொன்னார்கள். நாம் அதற்கு இன்னொரு வாதத்தை எடுத்து வைத்தோம். இந்த ஆயத்தினுடைய கருத்து என்ன? முஃமின்கள் எப்பொழுது ஒரு கருத்தில் ஒன்றுபடுவார்கள், ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை நிரூபணப்படுத்தியதற்கு பிறகு அந்த கருத்தை அனைத்து முஃமின்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு பலவுலா நபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் வாகிபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் என்ற வசனத்தை எடுத்து ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். இதுதான் சபீலுல் முஃமினீன் என்பதனுடைய கருத்து என்பதாக மக்கள் மன்றத்தில் நாம் எடுத்து வைத்தோம். அதற்கு அடுத்து இந்த ஆயத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்தார்கள். என்பதற்கு முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பின்பற்றுவதில்லை, மாறாக அந்த சஹாபாக்களை ஹிஜ்ரத்துடைய நுஸ்ரத்துடைய விஷயத்தில் பின்பற்றுவது என்று ஒரு முழுமையான கருத்தை சொல்லி குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். நாம் சொன்னோம், இப்படிப்பட்ட விளக்கம் எல்லா இடத்திலும் பொருந்தாது என்று சொன்னதற்கு அவர்களிடத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த வசனத்தின் மூலமாக இந்த நல்லோர்களை பின்பற்றக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு ஒல்லதி நத்தபாவும் இஹ்சான் என்று சொல்லிவிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹ் அவர்களை இப்படிப்பட்ட நற்கர்மம் செய்பவர்களை பொருந்திக் கொண்டார் என்ற வசனத்தை கொண்டும் இஜ்மாவை நாம் நிரூபித்தோம். கடைசியாக இந்த வசனத்தை கொண்டு நிரூபிக்கும் பொழுது இந்த வசனத்திற்கு பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். மறுபதிலே இது கருத்தல்ல, அதுதான் என்று நாம் சொன்னோம். அந்த கருத்திற்கு மறு கருத்தாக அடுத்த அமர்விலே கொண்டு வந்து காட்டினார்கள். அந்த கருத்திற்குரிய பதிலையும் அதற்கு அடுத்து அதே அமர்விலே நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதற்கு இதுவரைக்கும் பதிலில்லை, இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தோம், பதிலை அவர்கள் தரவில்லை. அதற்கு அடுத்து ஹதீஸ் என்று லா தஸாலு த்வாயிஃபத்தும் மின் உம்மத்தி என்ற சரியான ஒரு ஹதீஸை எடுத்து இது இஜ்மாவுக்குரிய ஆதாரம் என்று நாம் எடுத்து வைக்கும் பொழுது 2-3 அமர்வுகளிலே இதை பற்றிய சர்ச்சை வந்தது. அந்த சர்ச்சைக்குரிய சரியான பதில் சொல்லப்பட்டும் இறுதி வரை இதற்கு என்ன பதில் என்று கேட்கப்பட்டும் அவர்களிடமிருந்து சரியான பதில் இதற்கு வரவில்லை என்பதை நீங்கள் எல்லாம் அவதானித்துக் கொண்டிருந்தீர்கள். அதற்கு அடுத்ததாக ஷஅரானியுடைய விஷயத்திலே சில பிரச்சனைகள் வந்தது. அவர்களுடைய விஷயத்தில் நாம் எடுத்து வைத்த வாதம், அவர்கள் மீது அபாண்டமாக ஒரு விஷயத்தை சொன்னதற்கு நாம் எதிர்வாதமாக சொன்னோம். அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், சரியத்துக்கு மாற்றமான விடயங்கள் என் மீது சொல்லப்பட்டிருந்தால் இது தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தும் கூட நாம் இதை அவர்கள் எடுத்து வைத்ததினால் சொன்னோம். என் மீது சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று கூறி, எப்படி உங்களுடைய ஏதேனும் ஒரு சகோதரர் தவறான ஒரு கருத்தை
கருத்தை சொல்லி அதிலிருந்து பின்வாங்கிவிட்டால் நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்தை விமர்சிப்பதற்கு கூடாது என்று விளங்கி வைத்திருக்கிறீர்களோ அப்படித்தான் இமாம் ஷாராயினுடைய கருத்து என்று இங்கே நாம் சொல்லியிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக அவர்களுடைய வடவாளர்களை வழக்கு இருக்கக்கூடிய ஒருவருடைய நூலிலிருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவாந்தமான இட்டுக்கட்டை செய்திருக்கிறார்கள், இன்னொரு ஒன்றை தன்னுடைய வாசகத்திலே புகுத்திருக்கிறார்கள் என்பதை, இந்த மடியின் மீது என்ற வார்த்தையை தன்னுடைய அந்த நூலில் புகுத்தியிருக்கிறார்கள் என்பதை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்தோம். அதற்கு பதில் சொல்வதாக மறுநாள் காலையில் ஏதோ சொன்னார்கள், மறுபடியும் கேள்வி கேட்டோம், இந்த பதில் சரியில்லை என்று கேட்டோம், இதுவரைக்கும் பதிலில்லை. அதே போன்று மீராவுடைய விஷயத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இஜ்மா கியாஸின் மூலமாக மீராவை எடுக்க இயலுமா என்று என்ன செய்தார்கள் கேட்டார்கள். நாம் சொன்னோம், நாம் சொல்ல வந்தது என்னென்று சொன்னால், நேரடி குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் நேரடி குர்ஆன் ஹதீஸிலிருந்து இதற்குரிய தீர்வை தர வேண்டும் என்று அவர்களிடத்திலே வாதத்தை முன்வைத்தோம். அவர்கள் தர முடியவில்லை. நாங்கள் சொல்கிறோம், இது சஹாபாக்கள் அறிவித்து அது இஜ்மா ஆக இந்த உம்மத்தினுடைய கருத்தாக ஆகிவிட்டதினால், மேலும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுடைய நிலைப்பாடு, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை தங்களுடைய ஆய்வின் மூலமாக எடுத்தார்கள். இவர்கள் கூறுவதை போன்று கைரமுல்லா என்பதை வைத்து எடுக்கவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை இஜ்மா ஏற்பட்டு அதை நாங்கள் எங்களுடைய ஆதாரமாக எடுத்துக்கொண்டோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்னால் நிரூபித்தோம். அதற்கு அடுத்ததாக குர்ஆன் என்றால் என்ன என்ற வாதம் வந்த நேரத்திலே, அந்த குர்ஆன் என்பது ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னார்கள், கிதாப் என்பது குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஒளிப்பதிவில் இருக்கக்கூடியதற்குத்தான், எழுத்துப்பதிவில் உள்ளதற்கு இல்லை என்று சொன்னார்கள். நாம் அவர்களிடத்திலே குர்ஆனுடைய வசனங்களை, கிதாப் கிதாப் என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வைத்தோம். அதற்கு சரியான பதிலில்லை. வேறு ஒரு வசனத்தை அவர்கள் சொன்னார்கள். அதற்கும் அவர்கள் நாம் என்ன செய்தோம், இந்த இடத்தில் கிதாப் என்று வந்திருக்கிறது, குர்ஆனுடைய எத்தனை இடங்களில் கிதாப் என்று வருகிறது, அங்கே எல்லாம் என்ன அர்த்தம் வைப்போம் என்று கேட்டோம். அதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. அதே போன்று இந்த குர்ஆன் என்பது, இந்த கிதாப் என்பது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொன்னார்கள். நாங்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூஸா அல்லாஹ் இறக்கினார் என்று கேட்டோம். அதற்கும் அவர்களிடத்தில் பதில் இல்லை. அதே போன்று நஹா அன் யுஸாஃபர பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு பிரயாணம் செய்யப்படுவது கூடாது என்று ஹதீஸிலே வருகிறது. குர்ஆனை கொண்டு என்ன நோக்கம், ஒளிப்பதில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்று சொன்னால், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஃபிஸ்கள் பிரயாணம் செய்யக்கூடாது என்று அர்த்தமா என்று கேட்டோம். அதற்கும் அவர்களிடத்தில் பதிலில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப அழகாக பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வையாளர்களும் மிக மரியாதையுடன் அமைதியுடன் இருந்தீர்கள். இன்னும் சந்தோஷத்துக்குரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், இதுபோன்று கடைசி வரையிலும் அமைதியாக இந்த கூட்டம் முடிவடைய வேண்டும் என்பது எமது நவா. இந்த விவாதத்திலே 2 நாட்களாக நடைபெற்ற இந்த விவாதத்திலே பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த விடயங்களில் நிறைய குளறுபடிகள் இருந்ததை பார்த்தோம். நாங்கள் அடிப்படையில் இருந்து எந்த அடிப்படையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் வந்தோமோ, அதை கைச்சாட்டுக்கு இஸ்லாத்தின் இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது, 4 மூலாதாரங்கள் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற தோரணையில் வந்தோம். அதனை குர்ஆன் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் தான் நிரூபிக்க வேண்டும் என்ற முதலாவது சட்டத்திற்கு அமைவாக நாங்கள் மதுஹபை பின்பற்றக்கூடிய முகல்லீதுகளாக இருந்தோம். மதுஹபுடைய எந்த ஒரு அறிஞரின் கருத்தை கூட எடுக்காமல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து பேசினோம். ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்னவோ நேரத்தை போக்குவதற்காகவோ அல்லது அவர்கள் அதற்கு ஆயத்தமாக வராததற்காகவோ அவர்கள் பிக்குடைய நூல்களில் இருந்து சட்டமாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை ஆபாசமாக சித்தரித்து அதை வகையாக சொல்லி ஏதோ அமைப்பில் இவர்கள் சிரித்துக் கொள்கிறது திரும்புவதை பார்த்தோம். அதே போன்று நாங்கள் இந்த விவாதத்தின் முடிவில் இருந்து சில தெளிவுகளுக்கு வந்தோம். என்ன தெளிவுக்கு வந்தோம் சொன்னா, அதாவது இஜ்மாவையும் கியாஸையும் சரியாக சரிவர புரியாததனால், இஜ்மா என்றால் என்ன, கியாஸ் என்றால் என்ன என்பதை சரியாக புரியாததனால் அல்லது புரிய வைக்கப்பட்டும் நாம் முந்தி விளங்கி இருந்த அந்த அர்த்தம் தான் இஜ்மாவுக்கும் கியாஸுக்கும்,
சொன்ன அந்த நிலையிலே பிடிவாதமாக இருந்ததனால் அவர்கள் இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டும் அவற்றை ஏற்க மறுத்து அதிலே ஒற்றுமைப்படுங்கள், மூமின்களுடைய வழியில் வாருங்கள் என்றெல்லாம் இஜ்மாவுடைய அந்த கருத்து வந்து சொல்லப்பட்டும் அதிலே இல்லை இல்லை என்று வழங்கிக் கொண்டிருந்தார். கடைசியில் நேற்று முன்னாலும் குர்ஆன் எங்கே என்று கேட்கப்படும் போது, பலமாக கேட்கப்படும் போது மௌனமாக இருந்துவிட்டு இடையிலே நீங்கள் காட்டும் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஷாரானி பொய்யான குர்ஆனை எல்லாம் ஓதியிருக்கிறார் என்றெல்லாம் வாதத்தை முன்வைத்தார்கள். ஷாரானியுடைய நிலையை சொன்னோம். அவர் மார்க்கத்துக்கு மாற்றமான எதையும் அவருடைய கிதாபுகளை பார்த்தால் அது என்னுடைய கருத்துகள் அல்ல என்பதை மினல் என்ற நூலில் திட்ட தெளிவாக சொல்லியிருப்பதை அவர்களுடைய கையிலே கொடுத்து படிக்க வைத்தும் அதற்கு பின்பும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இப்படியாக நேற்றைய நாளில் கருத்தினார்கள். இன்று காலையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த குர்ஆன் நம்முடையது அல்ல என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். குர்ஆன் இல்லாத ஒரு நிலைமைக்கு ஒளியில்தான் குர்ஆன் என்ற நிலைமைக்கு மாலை நேரம் வரைக்கும் இருந்தார். அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடும் அவர்களுடைய முக்கிய தலைவரின் கருத்தும் அதுதான். ஆனால் மாலை அதையெல்லாம் போட்டு காட்டினோம். மாலை நேரத்திலே ஒரு ஹதீஸை முன்வைத்த போது அதுக்கு பதிலளிக்க தவறி அதுக்கு பதிலளிக்க இயலாததினால் குர்ஆனை எடுத்துக்கொண்டு குஃபார்களுடைய ஊருக்கு போக வேண்டாம் என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸை எடுத்துக்காட்டியபடி அப்படி எல்லாம் காபிர்களை போக வேண்டாம் என்று சொல்லுங்க, அவர்களிடத்தான் ஒளி இருக்கிறது, சப்தம் இருக்கிறது என்று சொன்னோம். அதற்கு எப்படியாவது பதிலளித்து தப்ப வேண்டும் என்பதற்காக நாம் இந்த மக்கி மதனி ஐன் ருக்கு போன்றவை போன்றதைத்தான் இல்லை என்று சொன்னோம் என்று ஒருவாறு தப்ப வைத்து அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த குர்ஆன் என்ற ஒன்று இல்லாத நிலையில் தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினர் இந்த விவாதத்திலிருந்து திரும்பி செல்கிறார்கள். மற்றும் பல்வேறு சவால்களை முன்வைத்தோம். இப்பொழுது நீங்கள் உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக வெளியாகி போகிறீர்கள், ஹஜ்ஜுடைய பங்குகளை நிறைவேற்றப் போகிறீர்கள், உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றப் போகிறீர்கள். நீங்கள் போகின்ற காபாவை இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காபா, குர்ஆனில் தவாஃப் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காபா, அதை நீங்கள் எவ்வாறு நிரூபிக்கிறீர்கள் என்று நேற்றிலிருந்தே கேட்டுக் கொண்டிருந்தோம். அதை அவர்கள் இன்னமும் உறுதிமானம் இல்லாமல் தான் அவர்கள் இங்கிருந்து திரும்புகிறார்கள். காபாவை இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து காபா என்று நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டபோது இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற பிடிவாதத்திற்காக ஏற்க மறுக்கிறார்கள். சஃபா மர்வாவை ஏற்க மறுத்தார்கள். வட்டியுடைய விஷயத்திலே கியாசிலே எடுத்துதான் அதை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி சொன்னால் தலைமுடிவு ஏற்பட்டு விடுவோம் என்ற பயத்தால் வட்டிக்கு அம்பானிக்கும் அப்படி இப்படி என்று சொல்லி அவர்களே அந்த மசாலாவிலே அகப்பட்டுக் கொண்ட அந்த கோணத்தை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு மிக தெளிவாக எங்களுடைய இஸ்லாமிய சட்ட அமலாக்கல் சங்கம் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்ததை பார்த்தீர்கள். எங்களுக்கும் என்ன பேசியிருக்கலாம், ஆபாசம் என்று எதையும் நாம் கலைக்கலாம். சட்டத்தை மதித்தோம், விவாதத்தின் நிபந்தனையை மதித்தோம். குர்ஆன் ஹதீஸுக்கு அல்லால் அவர் கூட இமாம் அஹ்மதுடைய கருத்தை, கஸாலியுடைய கருத்தை எடுத்து முன்வைத்தார். நாங்கள் அதை கூட எடுத்து முன்வைக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸ் என்று கையொப்பம் போட்டிருந்தோம், தலைப்பில் உறுதியாக இருந்தோம். விவாதத்தின் நிபந்தனைகள் முஃமினுடைய பண்பு எதிலே கையொப்பமிடப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றும்படி அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கு அமைவாக நாங்கள் மிக தெளிவாக இந்த விவாதத்தை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக விதிகளுக்கு அப்பால் போகாமல் அவர்களை போன்ற தலையங்கத்தையும் மூடி நிலைப்பாட்டையும் மூடி நாங்கள் அங்கே செல்லாமல் மிக தெளிவாக இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறோம். ஆகவே விவாதம் என்று வரும்போது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். விவாதம் என்று வரும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவோம். நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள், விவாதம் முடிவடைகிறது. நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள். இரண்டு பிரிவாக அமர்ந்திருந்தாலும் நாம பிரிவாக அமர்ந்திருந்தாலும் நம்மிடத்தில் குரோதம் கிடையாது. நாம் எல்லாம் முஸ்லீம்கள் ஒன்றுபட்டு இருக்க முடியாது. கருத்தை கருத்தால் எதிர்த்துக்கொண்டோம், கருத்தை கருத்தால் பரிமாறிக்கொண்டோம். இதுக்காக மனதிலே கோபதாபங்களை வைத்துக் கொண்டு நாம் இருக்க முடியாது. ஒரே ஊரில் வாழ்வோம்.
டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, ஆர்.எஸ். மங்கலம். ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இஸ்லாமிக் சட்டம் உள்ளாத கேள்வி பற்றிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் டிஜே நடத்திலே குர்ஆன் பாடத்தில் ஞானத்திலே, அதாவது 2 நாள் நடந்த விவாதம், அந்த விவாதத்தில் இப்போது நாம் பயன்படுத்துகின்ற அல்குர்ஆன் இது ஒளிவடிவமானது, ஒளிவடிவம்தான் உண்மையானது என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த குர்ஆனை பின்பற்றுகின்றோம், இந்த குர்ஆனுக்கு நன்மை செலுத்துகின்றோம், எங்களுடைய கரங்களில் இருக்கின்ற குர்ஆனை மதிக்கின்றோம். நீங்கள் சொன்ன கருத்தை பார்க்கின்ற போது குர்ஆன் ஒளிவடிவம் தானே, எழுத்து வடிவத்தில் இருக்கின்ற அல்குர்ஆன் மனிதர்களால் எழுதப்பட்டதுதானே என்ற கருத்து உங்களிடத்திற்கு வந்தது. நாங்கள் கேட்கிறோம், இந்த எழுத்து வடிவத்தில் இருப்பது மனிதர்களால் எழுதப்பட்டதனால் இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவது அவசியம் இல்லையா? இந்த குர்ஆனை எழுத்து வடிவத்தில் இருக்கின்ற குர்ஆனுக்கு மரியாதை செலுத்த தேவையில்லையா? இந்த குர்ஆனை பயன்படுத்துகின்ற அத்தோடு அந்த குர்ஆனில் பிழைகளும் இருக்கலாம் என்று சொன்னீர்கள். எனவே பிழைகளும் இருக்கின்றதா என்ற கேள்வியை உங்களிடத்திலே அன்பாக அன்பார்ந்த சகோதரரே, இப்போது இருக்கக்கூடிய குர்ஆன் நம்முடைய குர்ஆனாக இல்லையா? ஒன்றுதான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அப்ப இந்த குர்ஆனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டாமா என்று அழகான கேள்வியை சகோதரர்கள் கேட்டார்கள். இதற்கு பதில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் நாம் பாதுகாக்க சொல்கிறோம். குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. அதை நாம் கடைபிடிக்கலாம், வாழ்க்கையை ஏற்று நடக்கலாம், அந்த குர்ஆனை ஓதலாம், அந்த குர்ஆனை நம்ம படிக்கலாம். இதில் மாற்றத்தை கிடையாது. குர்ஆனை கிடையாது, குர்ஆனை தெரியுமா என்று சொன்னதை கொண்டு ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த சொன்னதே இல்லை. நம்ம என்ன சொல்ற பிரச்சனை வந்துச்சு, முதலில் எது குர்ஆனை காமிச்சு இந்த தலைப்பு கிடையாது. இந்த பிரச்சனை எப்படி வந்து எதிர்பார்ப்பு சகோதரர்கள் தான் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த இதை காட்டி மூளை காட்டி இதுதான் குர்ஆன் அல்லாஹ் கொண்டு வந்தது என்று சகோதரர்கள் சொன்னார்கள். அதுக்கு நம்ம மனுஷனாலே இருந்தோம், எனக்கு அதற்கு அப்பாற்பட்டது சொல்லி. ஆனால் சகோதரர்கள் மீண்டும் வலியுறுத்த அதை சொல்ல வேண்டிய ஒரு நிபந்தனை நமக்கு ஏற்பட்டுச்சு. ஏனென்றால் அவர்கள் காட்டக்கூடியதுல அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதான் காப்பாற்றிருக்கோம். அல்லாஹ் சொன்னது இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் சொல்லாத விஷயங்களும் அது இருக்குது. நபிகள் நாயகம் சொல்லாத சொல்வது எதை குர்ஆன் என்ற மக்களுக்கு மத்தியிலே காண்பித்தாங்களோ சொன்னாங்களோ அதை வைத்திருக்கிறார்கள். அது இல்லாத விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். இது நம்ம புரிஞ்சா சொல்ல அவர்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம் தான்.
இந்த உதாரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு போடுறது யாரு, முஸ்லீம் எழுதுறது யாரு, மனுஷன் எழுத முடியாது, சாதி போடுவது அனைத்து போடுவது சட்டாளர்கள் எழுதுவது யாரு, மக்கியில் எழுதுவது யாரு, மதத்தில் எழுதுவது யாரு என்ற கேள்வியை நம்ம பட்டியலாக கேட்டோம். இதுக்கு அவர்கள் பெரும்பாலும் பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது முஸ்லிம் காலத்தில் இல்லை, சஹாபாக்கள் காலத்தில் இல்லை, உஸ்மானுடைய காலத்தில் இல்லை, பிற்காலத்தில் நாங்கள் அதிகமாக போட்டுக் கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப நம்ம தான் கேட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹினுடைய சேர்க்கணும்னா அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி எல்லாரும் குரான் காட்டினீங்க, அந்த குரான் இல்லாத செயலை நீங்க வச்சிருக்கீங்களே என்று ஒரு கேள்வி கேட்டோம். இப்போ நம்ம அதுக்கு குரான் இருக்கா இல்லையா? குரான் இருக்குது. அவங்க சுட்டி காட்டின அதிசுத்த ஒரு வருடம் பண்ணோம். குரான் சொன்னதை நம்ம அப்படியே சொன்னா குரான் இருக்கிறத அழித்து விட வேண்டும். குரான் இல்லாத செயலை எல்லாம் சொல்லக்கூடாது, அது கெட்ட செயல். இன்னைக்கு நீங்க நிச்சயமாக சொல்லி மனசுலாசனத்தை இல்லாத செயலை சேர்த்துக்கிட்டீங்க. பின்னாடி புத்தகத்தில் ஒரு கூட்டம் வந்து அவங்க இல்லாத ஆளுதான் சொல்றாங்க. இது ஒரு நல்ல அனுபவம், நல்ல ஒரு செய்யலாம். குரான் அண்ணாவது எழுதுன்னு சொல்றீங்க, அதான் நம்பிக்கை சொல்றீங்க. குரான் அண்ணாவது எழுதுங்க. அப்ப அண்ணாவுக்கு என்ன சொன்னாலும் அண்ணாவை செய்யணும். ஆளுக்கு பற்றி சேர்த்து செல்வாங்க வசனங்களுக்கு பின்னாடி அவங்க ஆளுக்கு சேர்ப்பாங்க. இப்படி ஆளுக்காக சேர்த்தா குரானை பார்க்கும்போது என்ன நிலைமை இருக்கணும்? குரானை ஒரு ஒற்றுமை மாற்று ஒற்றுக்காக எந்த தெரிஞ்சிருக்காங்க, எந்த தெரிஞ்சு குரானுங்கிறாங்க, அது ஒரு வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மதினால நல்லா எந்த குரானை எடுத்துக்கிறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உள்ள ஆயத்துக்கு நம்ம குரான் எடுத்துக்கிறோம், அதை நம்ம குரான் சொல்லத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கோங்க. குரான் மூலம் ஒழுங்கான், மூலம் ஒழுங்கான். அதை நம்ம பல கேள்விகளை கேட்டோம். எப்படி கேட்டோம்? நீங்க எழுத்துதான் மூலம், எழுத்துதான் மூலம் அப்படின்னு சொல்லுங்க. எழுத்து மூலம் சொல்லாசம் கண்ணாக்குனா எழுத்து கொடுத்தாங்க, புத்தகங்கள் கொடுத்தாங்க. சமாதான உஸ்மான் முன்னாடி உள்ளத்தில் கொடுத்தாங்க. அதெல்லாம் குரான கடைபிடிக்கல, குரான் இந்திய சமுதாயத்துல அவங்க குரான் கடைபிடிக்க சமுதாயம் அப்படின்னா நம்ம கேட்போம். அதுக்கு சம்பவத்தில் எந்த குறையும் சொல்லல. அப்போ மொழியில் இருக்கக்கூடிய அடிப்படையை வச்சு நீங்க அதே மாதிரி மாற்றீங்க செய்யறாங்க கூட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது குரான் தான், அது குரான் நடத்தக்கூடிய சாதனம் தான். அது மறுக்கவே இல்லை. அது குரான கண்ணியப்படுத்த வேண்டாம்னு கேட்டாங்க. குரான கண்ணியப்படுத்தணும், கண்ணியப்படுத்தவில்லை. அல்ல என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம். குரான் எல்லாம் சேர்க்கக்கூடாது, குரான் எல்லாம் குரான் அவமதிக்கிறது, குரானை கேவலப்படுத்துறது, குரானை கண்ணியப்படுத்துவது. ரசூலுல்லாஹி குரான் சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றாங்க, கண்ணியப்படுத்துறது. அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். குரான் எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. என்னுடைய கேள்வி இஸ்லாமிய சட்ட அமலாக்கல் சங்கம் சேர்ந்த ஷேக் அப்துல் ரஹ்மான் விவாத ஒப்பந்த தலைப்பு இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம். இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் என்று சொல்ற பொழுது அடிப்படை சொல்றது வேற, பிரிவு சொல்றது வேற. அந்த அடிப்படையில இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் என்ற கேள்விக்கு குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த 4 பதிலாக சொன்னால் நாலு வருகிறது சாதாரணமா எல்லாருக்கும் விளங்கும். இந்த அடிப்படையில நீங்க இஜ்மாவை ஆரம்பிக்கிற நேரத்துல அப்துல் ரஹ்மான் மௌலானா சொன்னாங்க, இஜ்மாக்கு முஜிதஹிதி இல்லுமா, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஏகோபித்திருக்கிற முடிவு நிச்சயமான ஒரு கருத்தை சொன்னார். அதே தரப்புல பேசப்படுற நேரத்தில் போன்ற வசனங்கள் எடுத்து வச்சு இந்த ஒன்றுபடுறதும் நிச்சயமா அப்படி சொல்ல. இன்னொரு கட்டத்தில் பேசிக்கொண்டு போற நேரத்தில் கருத்து வேற்றுமை இல்லாம உடமாக்கள் ஒன்றுபடுறதுனாலே அதுதான் நிஜமா. இப்படி 3 கருத்தை நீங்க பதிவு செஞ்சீங்க. இந்த 3 கருத்துல தலைப்போட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல முரண்பாடுகள் விளக்கு.
முதலாவது நீங்க சொன்ன மறைமுறைகள் எடுத்து பார்த்தால் குர்ஆன் ஹதீஸ் போல நபிகளாரின் காலத்துக்கு பின்னால் உலமாக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிற முடிவு இஜ்மா. அதனால மூணாவது சொன்னது. ஆனால் குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததெல்லாம் ஒன்று பண்ணணும். உலமாக்கள் கருத்து மேற்கொண்டு பண்ணாலும் ஒன்று பண்ணுறது இஜ்மான்னு பார்த்தா வரைமுறைகளுக்கு முரண்படுது. கேள்வி என்னன்னா, நீங்க ஏற்றுக்கொண்டு வந்தது அடிப்படைகள் 4. ஆனா பேசிக்கொண்டு போற நேரத்தில் சொல்றீங்க குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் இஜ்மா. சரி சார், ரொம்ப அழகான ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நாம இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை விவாதத்தின் ஒரு கட்டத்தில் இல்ல பல கட்டங்களையும் முன்வைத்தோம். 3 கட்டத்தில் நாம் சொன்னாலும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடான விஷயத்தை நான் சொன்னேன். நாங்கள் என்ன சொன்னோம்? இத்திஃபாகு முஜ்தஹிதி ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதுதான் இது மட்டும். இந்த உம்மத்தினுடைய ஆய்வுக்கு பெயர் தான் இது மட்டும் சொன்னோம். இப்ப அவர் அதை கொஞ்சம் வித்தியாசமாக அடுத்ததாக சொன்னதை கொஞ்சம் வித்தியாசமாக உதவி கொண்டார். நாம் மூலாதாரம் இந்த விவாதத்தின் தலைப்பாக என்ன போட்டிருக்கிறோம்? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்று போட்டிருக்கிறோம். அந்த மூலாதாரம் 4 என்று விவாதிக்கிறாங்க உண்டு. அவர் சொன்னாரு, சாதாரணமாக குர்ஆன் வேறு, ஹதீஸ் வேறு, இஜ்மா வேறு, கியாஸ் வேறு என்று வேறு சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும். வேறு என்ன? வேறு என்ன? ஒன்றோடு ஒன்று தனியில் பெயரால் வேறானது, அதற்கான அடிப்படையிலே வேறானதா? இல்லை. குர்ஆன் ஹதீஸும் 100க்கு 100 வேறானதா? இல்லை. குர்ஆனை பல இடங்களில் ஹதீஸ் தனி வருகிறது. அதனால் 100க்கு 100 ஹதீஸ் வேறாக இருக்க வேண்டும், குர்ஆன் வேறாக இருக்க வேண்டும் என்ற கருத்தல்ல. அதே போன்று இஜ்மாவும் குர்ஆன் ஹதீஸுக்கும் உள்ளே உள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு தான் இஜ்மாங்கிறது. கியாஸ் என்பதும் கியாசு ஸஹீஹ், நல்ல ஷைத்தானுடைய கியாஸ் இல்லை. அதுல சரியான கியாசும் குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே செய்யப்படுகிற அந்த ஆய்வின் போது கையாளப்படுகிறதான் கியாசம். இதை நீங்க வித்தியாசம் வழங்குறீங்க. இஜ்மா என்பது வேறு. திரும்பி சொன்ன இந்த தவறான அபிப்பிராயம் எப்படி ஏற்பட்டது சொன்னா, இஜ்மா என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்ற அந்தந்த காலத்தில் அறிஞர்கள் சேர்ந்து இதை செஞ்சுக்கிறாமே என்று எடுக்கிற முடிவுதான் இஜ்மான்னு தப்பாக புரிஞ்சுக்கிறார். அப்படி ஒரு நாள் வந்து இஜ்மான்னு பெயரே அல்ல, எந்த கிதாபையும் அப்படி வரையறை எழுதவும். அந்தந்த காலத்தில் ஏற்படுகின்ற மார்க்க பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளின் போது என்ன செய்கிறார்கள்? அறிஞர்கள் கொண்டுபடுகிறார்கள். எங்க கொண்டுகிறார்கள்? சில விடயங்களுக்கு நேரடியான ஆயத்திலிருந்து விடையெடுக்கிறார், சில பிரச்சனைகளுக்கு நேரடியான ஹதீஸிலிருந்து விடையெடுக்கிறார், சில பிரச்சனைகளுக்கு நேரடியாக பெற முடியாது. அந்த நேரத்தில் வேறு வழிமுறைகளை அதுக்கு ஒப்பான செயல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கும். அந்த நடந்த நிகழ்வை வைத்து ரசூலுல்லாஹ் தீர்ப்பு கொடுத்திருப்பார்கள். அந்த தீர்ப்பை வைத்து கியாஸ் வைத்து இதற்கு தீர்ப்பளிப்போம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அதுக்கு தான் இஜ்மான்னு பெயரு. இது அல்லாம குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியில போயிட்டு அதோட தொடர்பே இல்லாத விஷயத்துல ஒன்றுபடுகிறதுக்கு இஜ்மான்னு பெயர் அல்ல, அதுக்கு கியாஸ் என்றும் பெயர் அல்ல. அப்படி அதுக்கு அது மூலாதாரமாக வச்சிருந்தா நான் முஸ்லிமாக இருக்க முடியுமா? முஸ்லிமாக இருக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் போய் முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? யாருக்குமே அந்த அதிகாரத்தை தரல. அது சாதாரண மனிதனும் விளையக்கூடியது. இஜ்மாவை தெளிவாக புரிஞ்சவங்க குர்ஆன் ஹதீஸுக்குள்ள இருக்கிற ஒன்றில் போய் ஒற்றுமைப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸுக்குள்ள தற்காலத்துக்கு தேவையான என்ன பிரச்சனை இருக்கிறோ அதுல மார்க்க அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுக்கு பெயர் தான் இஜ்மா. அதனால ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். அடுத்ததாக நாங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றை காட்டினோம். சஹாபாக்களுடைய பிரச்சனையை உதாரணமாக காட்டினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது என்ன செய்தார்கள்? எங்கே அடக்கம் செய்வது என்பதில் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. சரித்திரம் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது.
ஒருவர் அங்கிருந்தார் எங்கிருந்தார் பிரச்சனையும் புத்தி கொண்டே போங்க. அப்ப அபூபக்கர் எல்லாரும் தாராளம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு நபி எங்கு வஃபாத்தாகிறாரோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த ஹதீஸை முன்வைத்தவுடன் எந்த நபித்தோடரும் அதுக்கு இப்படி கொண்டிருக்கலாம், அப்படி புரதட்சண வசலாக்களில் சஹாபாக்களுக்கு வித்தியாசமான மொழி எடுத்திருக்கிறார், அதுக்கு வித்தியாசமான பொருள் இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே அனைவர்களும் இந்த ஹதீஸ் இதுதான் கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah